வணக்கம். முதல்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் இப்போ என்ன இருக்குது, இந்த வீடியோவில் இப்போ என்ன இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆகுது? விஜய் இருக்கனாலயா, இல்லை த்ரிஷா இருக்கனாலயா, இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வரனாலயா? ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வெட்டிங்க்கு போகிறாங்க. அவங்களுடைய தெரிஞ்சவங்களுடைய வெட்டிங் அது. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை புரியாமல் கேட்குறோம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வெட்டிங் போகிறாங்க, சேர்ந்து போகிறாங்க. அதுக்குள்ளே அவங்கள சந்தேகப்பட்டு பேசுகிறது, த்ரிஷாவுடைய விஜய் போகிறாரு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன்னா நான் ஒன்று கேட்குறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க. இப்படி போகும்போது யாராச்சும் உங்களை பார்த்து இவன் இந்த பொண்ணோட போகிறான்டா அப்படின்னு தப்பாக பேசுனா நீங்கள் என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்களா? என்ன ஆல்ரெடி இப்போது நடிகர் விஜய்க்காகட்டும், இல்லை டிவிக்கு தலைவர் விஜய்க்காகட்டும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு இப்போது. அதில் முக்கியமான இப்போ ஒரு பாயிண்ட் என்னென்னா, விஜயோட டைவர்ஸ் கேஸ் தான். அது எந்தளவுக்கு உண்மைன்றது இது வரைக்கும் தெரியலை. அடுத்தபடி என்னென்னா, விஜயும் த்ரிஷாவும். எனக்கு விஜய் பிடிக்கிறதே தான். நம்மளை பற்றி நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்களேன், மற்றவங்க என்னை பற்றி எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தெரியும் நான் எப்படின்றது. அதான் அண்ணா விஜய், தயவு செஞ்சு டிவிக்கு தொண்டர்களை கூட கேட்டுக்கிறேன், பர்சனல் லைஃப்பை பற்றி நமக்கு எந்த கவலையும் வேணாம். ஏன்னா அதை அவரே பார்த்துப்பாரு. அதில் அப்படி ஏதாவது தப்பு பண்ணால் கூட அது அவருக்குள்ள, நமக்காக அவர் எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காரு. நாம் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். மற்றபடி அவருடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம தலையிடவே தேவையில்லை, அவரே பார்த்துப்பார், மக்களுக்கும் தெரியும். ஸோ டிவிகேக்கு ஃபுல் சப்போர்ட்.